ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரவை கிச்சடி. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ நெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ரவையை கொட்டி நல்லா வறுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப கருக விடக்கூடாது. ஒரு மீடியமான சூட்டில் நல்லா வறுத்துக்கலாம். அது மாதிரி வறுத்துட்டு செய்யும்போது தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக இருக்கும். ரவை நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே ஃப்ரை பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயிட்டோம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். நல்லா பொரிட்டோம். நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, பச்சை மிளகா ஒரு 3 மிளகா எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி இந்த பெரிய பெரிய சைஸாக இந்த சைஸில் கட் பண்ணிங்கன்னா தான் குழந்தைங்க சாப்பிடும்போது கடிச்சிக்காமல் இருப்பாங்க. போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காய் போட்டுடலாம். பீன்ஸ் போட்டுக்கலாம். கேரட் எடுத்து வச்சுக்கேன், பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. பெருசாக கட் பண்ணாதீங்க, நைஸாக கட் பண்ணிங்கன்னா தான் வேகும். அதையும் போட்டுக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். தக்காளி ஒரு சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும் இது. இப்போ காய் நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதக்கியாச்சு. இப்போ நம்ம இதில் ரவையை போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் நினைப்பீங்க ஏன் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாமேன்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கடாயில் ஒட்டிக்கும், காய் வதக்க முடியாது, தீஞ்சு போயிடும். அதனால தான் காய் கொஞ்சம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன். இப்போ நம்ம ரவையை போட்டுக்கலாம். நல்லா ஒரு கலரிக்கலாம். இப்போ ஒரு வதக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் ரவைக்கு நான் 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். அந்த காயும் சேர்த்து வேகணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் காய் வதங்கும் போது தான் கொஞ்சம் உப்பு போட்டேன், அதனால் நம்ம பார்த்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம உப்பெல்லாம் செக் பண்ணியாச்சு, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம சிம்மில் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அது வேகட்டும். ஆனால் ஸ்பீடாக வைக்காதீங்க, சிம்மில் வைங்க. அது பாட்டும் வேகட்டும். வெந்தோடனே பார்க்கலாம். இப்போ நம்ம வெந்துச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சம் தண்ணியெல்லாம் இருத்துருக்கு. நம்ம இப்போ அப்படியே கலரி விடலாம். ஸ்லோவாக வைங்க. ஸ்பீடாக வச்சிட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும், வேகாது. ஸ்லோவாக வைங்க. இன்னும் கூட ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம்.
இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். ஓகே, சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ கலருக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோவில் என்ன குறைகள் நிறைகள் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு திருத்திக்கிறேன். தேங்க்யூ.